புனித நதியாக போற்றப்படும் கங்கை நதி மாசடைந்து காணப்படுகிறது. இந்த நதியை தூய்மைப்படுத்த முடிவு செய்த மத்திய பாஜக அரசு 5 ஆண்டுகளில் சுத்தம் செய்ய 20,000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியது. இது தொடர்பான வழக்கு விசாரணை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் நடந்து வருகிறது. இந்நிலையில் தீர்ப்பாயத்தின் தலைவர் நீதிபதி சுபேந்திரகுமார் தலைமையிலான அமர்வு முன் நேற்று மீண்டும் விசாரணை நடைபெற்றது. அப்போது கங்கை நதி தூய்மை திட்டத்துக்காக இதுவரை 20,000 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த திட்டம் குறித்தும் கங்கை நதி பற்றியும் எதுவும் தெரியாத அதிகாரிகள் தான் இந்த திட்டத்துக்காக செலவழித்துள்ளனர் என்று நீதிபதி கூறினார். மேலும் நாங்கள் பிறப்பித்த உத்தரவுகளையும் செயல்படுத்தவில்லை, நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு சரியான விளக்கமும் அளிக்கவில்லை என்று கண்டனம் தெரிவித்தார். அத்துடன் இந்த விவகாரத்தில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகமும் மாறி மாறி பொறுப்பை தட்டி கழிக்க முயற்சிக்கின்றன. அதனால் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை கங்கை நதி தூய்மை திட்டத்துக்காக 1 பைசா கூட செலவு செய்யக்கூடாது என்று அதிரடியாக நீதிபதி உத்தரவிட்டார். நியூஸு அப்ளிகேஷனை தற்போது கூகுள் பிளே மற்றும் ஆப்பிள் ஸ்டோரிலும் டவுன்லோடு செய்யலாம்.